श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षण इत्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधम अनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती ஸ்ரீ ஊவே மன்னார்குடி கந்தாடை கோபாலார்ய மகாதேசிகன் ஆச்சரியமாக அனுகிரகித்து அருளி செய்த வேதாந்த தேசிக திவ்ய சரித்திர ஸ்தோத்திர கிரந்தம் ஆச்சாரியன் பரமானுகிரகம். இது அடியேன் சேவிச்ச அர்த்தத்தை ரீப்ரொடியூஸ் காப்பி பேஸ்ட் பண்ண ஒரு வாய்ப்பு. ஏதோ யதாசக்தி யதாமதி அடியேன் பண்ணிட்டுருக்கேன். 173வது ஸ்லோகம் வரைக்கும் நேற்று அனுபவித்தோம். சுவாமி தேசிகனுக்கு கருடன் ஹயக்ரீவ விக்கிரகம் பிரசாதித்து அருளினார். அந்த ஹயக்ரீவர் விக்கிரகமானது ஸ்வர்ணத்தால் தங்கத்தால் ஆனது. சுவாமி தேசிகன் அந்த திவ்ய விக்கிரகத்திற்கு அந்த இடத்திலேயே திருவாராதனம் பண்ண விரும்பினார். வேறு இடம் கிடைக்குமோ இது மாதிரி ஒரு ஆச்சரியமான இடம், ஐஸ்வர்யம் ததும்பும் இடம் அப்படின்னு அனுபவித்தோம். இப்போ 174வது ஸ்லோகம். मणिमयहयमुखमूर्तिं पुरतो भद्रासने प्रतिष्ठाप्य उपचारै षोडशभिर्भक्त्या समभूपुजत् गुरुश्रेष्ठः. मणिमयहयमुखमूर्तिं पुरतो भद्रासने प्रतिष्ठाप्य उपचारै षोडशभिर्भक्त्या समभूपुजत् गुरुश्रेष्ठः. அந்த அயக்ரீவனுடைய மந்திரம், அந்த மந்திரத்தையும் அயக்ரீவ விக்கிரகத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த விக்கிரகமானது ரத்தனங்களால் இழைக்கப்பட்ட ஆச்சரியமான விக்கிரகம். அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை ஒரு மங்களகரமான பீடத்தில் எழுந்தருள பண்ணி ஷோடசோபசார 16 உபச்சாரங்களுடன் திருவாராதனம் பக்தி ஸ்ரத்தையோடு வேதாந்த தேசிகன் பண்ணார் அப்படின்னு தெரிவிக்கிறார். 16 உபச்சாரம் பண்ணாராம். என்ன 16 உபச்சாரம் அப்படின்னா, ஆவாகனம் முதல்ல அதை இன்வோக் பண்ணணும், ஆவாகனம் பண்ணணும், கான்சிக்ரேட் பண்ணணும். ஆவாகனம், ஆசனம், பெருமாளுக்கு ஆசனத்தை ஏற்படுத்தி அதில் ஆசனத்தில் அமர வைத்து, பாத்தியம் பெருமாளுடைய திருவடியை சோதித்து அலம்பி, அர்க்யம் அவர் கை அலம்பி, ஆச்சமனியம் ஆச்சமனம் பண்ணுறதுக்கு தீர்த்தம் கொடுத்து, ஸ்நானம் அவர் அபிஷேகம் திருமஞ்சனம் அவருக்கு நீராட்டம் பண்ணி, வஸ்திரம் அவருக்கு வஸ்திரம் சமர்ப்பித்து, யஜ்ஞோபவீத்தம் இல்லை மங்களசூத்திரம் தாயார்னா யஜ்ஞோபவீத்தம் தரிக்க வைத்து, கந்தம் சந்தனம் அந்த மாதிரி அந்த சந்தனத்தை பூசி தெளித்து, புஷ்பத்தை சமர்ப்பித்து, தூபம் ஊதுவத்தி போன்ற சாம்பிராணி போன்ற புகை நல்ல புகையை சமர்ப்பித்து, தீபம் ஆர்த்தி காண்பித்து, நைவேத்தியம் பெருமாளுக்கு பிரசாதம் சமர்ப்பித்து, அப்புறம் பிரணாமம் நமஸ்காரம் தண்டவத் பிரணாமம் சேவிச்சு, பிரதட்சணம் பண்ணி, விசர்ஜனம் டேக்கிங் லீவ் அதாவது அவர்கிட்டேருந்து விடை பெற்றுக்கொள்வது. 16 விஷயங்கள்: ஆவாகனம், ஆசனம், அர்க்யம், பாத்தியம், ஆச்சமனியம், ஸ்நானம், வஸ்திரம், உத்திரியம், வஸ்திரமன் உத்திரியம், கந்தம், தூபம், தீபம், மாலை, மந்திர புஷ்பம், நைவேத்தியம், தாம்பூலம், கற்பூர நீராஜனம், 16 உபச்சாரங்கள் பண்ணணும். அந்த ஆசனாதி ஷோடசோபச்சாரான் சமர்ப்பயாமி அப்படின்னு ஆசனாதி அப்படின்னு ஒரே இதில் பண்ணிடக்கூடாது.
அதாவது சும்மா ஒரு விக்கிரகம் கிடச்சிதுன்னா அதை ஆராதனை பண்ண முடியாது. அதை முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஆகம முறைப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது மாத்திரம் இல்லாமல் அதுதான் பிரதிஷ்டை பண்ணணும். அப்புறம் பக்தி வேணும். மெக்கானிக்கலாக ரிச்சுவலிஸ்டிக்காக பண்ணக்கூடாது. மனசு இன்வால்வ் ஆனால் தான் உண்டு. பக்தி வேணும். அப்புறம் ஆச்சா போச்சான்னு கிடுன்னு பண்ணக்கூடாது. அதை 16 உபச்சாரங்களுடன் சின்சியராக ஏதோ முடிஞ்ச அளவு பண்ணணும் அப்படின்னு இங்கே நமக்கு தெரிவிக்கிறது. 175வது ஸ்லோகம். ஸ்ரீமான் பலாபிலாஷா கலுஷித ஹிருதயோ முகாம்புஜோல்லாசம் அபிலாஷுக சஹி விபோர்த்தத்யௌ ஹயவக்த்ரநாமகம் தாம. ஸ்ரீமான் பலாபிலாஷா கலுஷித ஹிருதயோ முகாம்புஜோல்லாசம் அபிலாஷுக சஹி விபோர்த்தத்யௌ ஹயவக்த்ரநாமகம் தாம. இதில் சுவாமி தேசிகன் அவருக்கு ஆசை என்பதே கிடையாது. உலக இன்பங்களில் பற்று கிடையாது, ஆசை கிடையாது, ஆசை அற்றவர். சுவாமி தேசிகனின் மனம் உலக இன்பங்களால் கரைப்படாதது, அகிருத்திரிமர். எம்பெருமான் தாமரை போன்ற திருமுகம் மலர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. எம்பெருமானை சந்தோஷப்படுத்தணுங்கிற ஆசை. ஆசையே இல்லாத வெங்கடநாதன் வேதாந்த தேசிகன் ஹயக்ரீவ பெருமாளை சந்தோஷப்படுத்தணுங்கிற ஆசை உடையவர் அப்படின்னு அனுபவிக்கிறார் சுவாமி. பகவத் பிரீத்தி ஒன்று தான் அவருடைய ஆசை. அவர் ஹயக்ரீவர் என்ற ஜோதி ஸ்வரூபரை தியானித்தார். அங்கேயே அமர்ந்து கொண்டு திருவாராதனம் பண்ணி முடித்ததும் கண்களை மூடிக்கொண்டு கருடாழ்வான் சாதித்தருடைய ஸ்ரீ ஹயக்ரீவ மந்திரத்தை ஜபம் செய்ய ஆரம்பித்தார். அன்று ஆதியில் அவர் முதல்ல கருடன் கிட்ட ஹயக்ரீவ மந்திர உபதேசம் ஆச்சு. இப்போ அப்புள்ளாரையும் அப்புள்ளரையனையும் அதாவது கருடனையும் வணங்கி சிந்தித்து ஹயக்ரீவ மந்திரத்தை தியானம் மூலம் ஜபம் செய்ய ஆரம்பித்தார். இது அவர்களுடைய திருவுள்ளம். அவர்கள்தானே அவருக்கு மந்திர உபதேசம் செஞ்சார். அப்புள்ளார் மந்திரத்தை, கருட மந்திரத்தை உபதேசித்து, அந்த கருடன் ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசித்து, இப்போ ஔஷதகிரி மலையிலே பல நாட்கள் தியானம் செய்து வந்தார். மனசு வேறு எங்கும் போகாமல் ஹயக்ரீவனையே தியானித்து வந்தார். ஹயக்ரீவனையே நினைத்து 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 தானும் ஹயக்ரீவ மயமாகவே ஆகிவிட்டார். ஒரு நாள் அடுத்த ஸ்லோகம் வரப்போகிறது. சுத்தஸ்பட்டிகாகாரः சகலகலாசார ரேஷ்யேவதிரனந்தः அந்தர்த்வாந்த நிபர்ஹண சனயா சின்முத்ரயா ஸ்ரிதாஹ்லாதி. சுத்தஸ்பட்டிகாகாரः சகலகலாசாரேவதிரனந்தः அந்தர்த்வாந்த நிபர்ஹண சனயா சின்முத்ரயா ஸ்ரிதாஹ்லாதி. எம்பெருமான் ஹயக்ரீவன் ஒரு சுத்த ஸ்பட்டிகம் போன்ற வெண்மையானவர். அவர் கல்வியின் அனைத்து கலைகளின் பொக்கிஷம். ஞானத்திலோ வரம்பற்றவர், லிமிட்லெஸ். ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யானாம். 3 வந்துடுத்தீங்க. நிர்மல ஸ்பட்டிகாக்கிருத்தியம். ஹயக்ரீவர் சுத்த ஸ்பட்டிகத்தை போல வெண்மையானவர். சுத்த ஸ்பட்டிகாகாரகா கல்வியின் அனைத்து கலைகளின் பொக்கிஷம். ஞானானந்த மயம் தேவம் ஆதாரம் சர்வ வித்யானாம். ஞானத்தில் வரம்பற்றவர். ஷேவதிர் அனந்தகா ஞானத்தில் வரம்பற்றவர். அவரது வலது திருக்கை ஞான முத்திரையோடு கூடியதாய் உள்ளது. அஞ்ஞானம் என்னும் அக இருளை போக்கும் திறன் கொண்டது. அவர் பக்தர்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளித் தருபவர். இந்த இடத்துல சொல்லலைன்னாலும் இது ஒரு சந்திரனை கம்பேர் பண்ணுறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகத்தில் சந்திரனை லிங்க் பண்ண போகிறார். அதனால் இதில் நம் மனசு சந்திரனோடு கம்பேர் ஆகுது. அதாவது ஹயக்ரீவனும் சந்திரனும்
நிர்மல ஸ்பட்டிக ஆகிருதி. அதாவது இந்த இடத்துல சந்திரனுக்கு கலை இருக்குது. அதாவது வளர்பிறை தேன்பிறை கலைன்றது அந்த அந்த குறைஞ்சுட்டே வருது, கூடிண்டே வருது, அதுவே கலா அப்படின்வான். இங்கேயும் அனைத்து கலைகளின் பொக்கிஷம் ஹயக்ரீவன். சந்திரனும் வெள்ளை, ஹயக்ரீவனும் வெள்ளை, சுத்த ஸ்பட்டிகம். சந்திரன் சந்தோஷத்தை கொடுக்கிறார், ஹயக்ரீவனும் மகிழ்ச்சியை கொடுக்கிறார் பக்தர்களுக்கு. அதாவது சந்திரனும் இருட்டை போக்குகிறார், ஹயக்ரீவனும் அஜ்ஞானம் என்னும் இருளை போக்குகிறார் அப்படின்னு அனுபவிக்கிறாருங்க. ஏன்னா சந்திரன் வெளி இருட்டை போக்கிறார், ஹயக்ரீவன் உள் இருட்டை போக்குகிறார். சந்திரனுக்கு லிமிட் இருக்கு, குறைகள் உண்டு, களங்கம் உண்டு, லிமிட் இருக்க. இவருக்கு லிமிட்டே கிடையாது. இவ்வளோ அழகாக இதை தெரிவித்து விட்டு ஏன் சந்திரன்றதை அடுத்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். இந்த ஹயக்ரீவன் சுத்த ஸ்பட்டிகம், வெண்மையானவர். வியாக்கியா முத்ராம் கரசரசிஜை, அவர் திருக்கை, வலது திருக்கை ஞான முத்ரையோடு கூடியது. வியாக்கியா முத்ராம் கரசரசிஜை புஸ்தகம் சங்க சக்கரே பிப்ரத் பின்ன ஸ்பட்டிக ருச்சிரே புண்டரீகே நிஷண்ணா அம்லான ஸ்ரீ அமிர்த விஷதைர் அம்சுபி பிளாவயன்மா ஆவிர் பூயாத் அனகமஹிமா மானசே வாகதீஷா. 32வது ஸ்லோகம் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன் அருளி செய்தது. ஹயக்ரீவனது தூய திருமேனியின் ஒளி பரவுகிறது, சுவாமி தேசிகன் மேல் படர்கிறது, சுவாமி தேசிகனை முழுவதுமாக ஒளி வெள்ளத்தில் அமிழ்த்துகிறது. அவரது கருணா கட்டாட்ச அலைகள் தேசிகன் மேல் பாய்ந்து நனைக்கிறது. அப்படி அவர் சாட்சாத்கரிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் திருஷ்சக்கோரஹர்ஷி விஷுதாபி ஸ்ருத்வரீபிராபாபி புரதஸ்தபஸ்யதோ அஸ்ய பிராதுர்பூதோ ஹரிஸ்துரகரூபி. திருஷ்சக்கோரஹர்ஷி விஷதாபிர்ஸ்ருத்வரீபிராபாபி புரதஸ்தபஸ்யதோ அஸ்ய பிராதுர்பூதோ ஹரிஸ்துரகரூபி. எம்பெருமான் ஸ்ரீ ஹரியானவர் ஹயக்ரீவனாய் குதிரை முகம் கொண்ட அவதாரம். அவரை தியானித்து தபஸ் செய்து கொண்டிருந்த வேதாந்த தேசிகன் முன்பு பிரத்யட்சமாக தோன்றினார் ஹயக்ரீவன். அவரது பளிச்சிட்டு வீசுகின்ற வெண்மை ஒளிக்கற்றை சகோரப்பறவையின் தாகத்தை தீர்க்கும் அமிர்தம் போல தேசிகருக்கு ஞானம் என்னும் தாகத்தை போக்குவதாய் அமைந்தது. அதாவது சகோரப்பறவைன்னு ஒரு பறவை, தேவலோகத்து பறவையாம். அந்த சகோரப்பறவைங்கிறது சந்திரனுடைய ஒளிக்கற்றை, சந்திரனுடைய வெளிச்சம் இருக்குல்ல, அந்த வெளிச்ச கற்றைகள், அந்த வெளிச்ச ரேஸ், மூன் ரேஸ், அதை தான் சாப்பிட்டு உயிர் வாழுமா அந்த சகோரப்பறவை. வேதாந்த தேசிகன் இங்கே சகோரப்பறவை மாதிரி அப்படிங்கிறார். எப்படின்னா ஹயக்ரீவன் சந்திரன் மாதிரி, சந்திரனுடைய ஒளிக்கற்றை எப்படி சகோரப்பறவைக்கு உணவாக அமைகிறதோ அதுபோல ஹயக்ரீவனுடைய கட்டாட்சம், கருணா கட்டாட்சம், ஞானக்கற்றை, ஞான ஒளி வேதாந்த தேசிகனுக்கு உணவாக அமைகிறது. தேசிகருக்கு ஞானம் என்னும் தாகத்தை போக்கிறது, சக்கோரத்திற்கு அதன் தாகம் போக்குகிறது இந்த ஒளிக்கற்றையினால். தேசிகனுக்கு ஞான தாகத்தை போக்குகிறது என்று அனுபவிக்கிறார். ஸோ ஹயக்ரீவனுடைய தூய திருமேனியின் ஒளி சுவாமி தேசிகன் மேலே பரவுகிறது. அவருடைய கருணா கட்டாட்ச அலைகள் தேசிகன் மீது பாய்ந்து நனைக்கிறது, முழுவதுமாக ஒளி வெள்ளத்தில் அமிழ்த்துகிறது. அவரது அமுதமயமான திருவாய் பிரசாதம் தேசிகனுக்கு உள்ளே ஊட்டப்படுகிறது. இப்போ ஆய கலைகள் 64 அவரிடமிருந்து இவருக்கு வசமாகிறது. கருட பகவான் போயிட்டார், ஆனால் ஹயக்ரீவன் அங்கேயே இருக்க போகிறார், அங்கேயே இருக்கார், திருவேந்திபுரத்திலே இன்னும் இருக்கார். ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. சுவாமி தேசிகன் சொல்கிறார், ஹயக்ரீவன் ஞானஸ்வரூபன், ஆனந்தஸ்வரூபன், ஞானமே ஆனந்தமே வடிவெடுத்த திருமேனி உடையவன், தூய வெண் பளிங்கு போன்ற திருமேனி உடையவன், எல்லா கல்விகளுக்கும் எல்லா வித்தைகளுக்கும் ஆதாரம். அவனை நாங்கள் தியானம் செய்கிறோம் என்கிறார். நாங்கள் சுவாமி தேசிகன் நம்மளை கூப்பிடுறார், சேர்க்கிறார்.
பரிமுகப் பெருமானே, உன் அருளால் பிரம்மதேவன் வேதம் பெற்றான், ப்ரகஸ்பதி அறிவு பெற்றான், தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி கல்வி கடவுகள் ஆகினர். அகர முதல எழுத்தெல்லாம் உன் வடிவங்கள், யாகத்தில் ஓதப்படும் மந்திரங்கள் உன் வடிவங்கள். உன் பக்தர்களுக்கு சொற்கள் தாமாகவே வேகமாக வருகிறது. உன்னை தியானம் செய்பவர் ஆனந்த கடலில் மூழ்கி மூழ்கி கண்ணீர் பெருகுகின்றன. உன் பாத தூளி படுவதால் எங்கள் தலையில் உள்ள தலையெழுத்து மாறும்னெல்லாம் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில் அனுபவிக்க போகிறார். அந்த ஹயக்ரீவனை சாட்சாத்கரிக்கிறார் சுவாமி. அதுக்கு அடுத்த ஸ்லோகம், அதில் நாசித திதி சுத மதயா ஸ்ருதி சத சௌரபிய சம்பிருதயா பிரணத ஸ்ரவணானந்தம் துஹானயா ஹேஷயோல்லசிதம். நாசித திதி சுத மதயா ஸ்ருதி சத சௌரபிய சம்பிருதயா பிரணத ஸ்ரவணானந்தம் துஹானயா ஹேஷயோல்லசிதம். ஹல 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 எனும் கனைப்பு ஹயக்ரீவனுடைய 3 விதமாக சேத்தனர்களுக்கு வெவ்வேறு விதமாக பலனை கொடுக்கிறது. அசுரர்களுக்கு ஆணவத்தை அழிக்கிறது, அகங்காரத்தை கர்வத்தை அழிக்கிறது அசுரர்களுக்கு. வைதிகர்களுக்கு பல ஸ்ருதி வாசனையை தருகிறது, வேத ஒலிகளின் தொகுப்பை தருகிறது வைதிகர்களுக்கு. பக்தர்களுக்கு இன்பம் தருகிறது, செவிக்கு தேனாமிர்தமாய் அமைகிறது. அப்படி ஒரு கனைப்பு சப்தத்துடன் அவர் ஜொலித்தார் என்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.